அண்மை செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் வட மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகள் கிடைக்கும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழகத்தில் உள்ள தொகுதிகள் குறையும் நிலை உள்ளது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் உள்ள தொகுதிகள் குறையும் நிலையில் உள்ளது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு சின்னம்மா பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அரசுகள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின, ஆனால் தற்போது அது நடைமுறையில் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மறுசீராய்வு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அதை பத்தி ஒரு புரிய முடியா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுப்பாங்க. இது தனி. ஆனா ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு முறை அத கணக்கில் எடுத்துதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை பாராளுமன்ற தொகுதி, எத்தனை சட்டமன்ற தொகுதி அப்படின்றத பிரிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இது இருக்கு. இப்ப இத கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தி அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். மத்திய அரசுக்கு சின்னம்மா பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த விவரங்களை விரிவாக பதிவிடுங்கள். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே தீவிர பிரச்சார பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று திருச்சியில் இருக்கக்கூடிய கே நகர் பகுதியில வெற்றி வேட்பாளரை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது இன்று நாடு முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்கள் குறித்து மத்திய அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சில வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக இப்போது இந்தியாவில் மக்களவைக்கு 543 தொகுதிகள் உள்ள நிலையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறையக்கூடும் என்றும், அதே நேரத்தில் வட மாநிலங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்பது பல்வேறு மாநிலங்களுடைய பெரும் குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய நிலையில புரட்சித்தாய் சின்னம்மா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் இந்த தொகுதிகள் குறையக்கூடாது என்பதைதான் இன்றைய தினம் வலியுறுத்தி திருச்சியில தேர்தல் பரப்புரையின் மூலமாக மிக முக்கியமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பேசிய இந்த முழு காணொலியும் நாம் பார்க்க முடிந்திருக்கும். அதுல 1971 அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற கொள்கையை நாடு முழுவதுமே மாநில அரசுகள் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் அப்போது மக்கள் தொகையை வெகுவாக குறைத்தது. இதன் அடிப்படையில மக்கள் தொகை குறைக்கப்பட்டதற்கு பிறகாக 1975 தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடிய நேரம் வந்தபோது தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விட்டது. ஆனால் வட மாநிலங்கள் மக்கள் தொகையை எதிர்பார்த்த அளவுக்கு கட்டுப்படுத்தவில்லை. எனவே மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை
தள்ளி வைக்கலாம் என்று இந்திரா காந்தி முடிவெடுக்கிறார். அந்த முடிவுக்கு பிறகு 1991 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான வாஜ்பாய் தலைமையிலான அரசு அப்போதும் இதே முடிவை எடுத்து வைத்து மேலும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக 543 அந்த மக்களவை தொகுதிகள் என்பது 1975க்கு பிறகு இப்போது வரை நீடித்து வரக்கூடிய நிலையில தென் மாநிலங்கள் வெகுவாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு இந்நேரத்தில் மேற்கொள்ளும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க நேரிடும். எனவே 1975 இருக்கக்கூடிய விகிதாச்சாரங்கள் அடிப்படையிலே மக்கள் தொகை எண்ணிக்கையை தமிழ்நாட்டிற்கு அதிகரிக்க வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று தேர்தல் பரப்புரையின் மூலமாக மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான 39 மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது எந்த விதத்திலும் மத்திய அரசு குறைத்துவிடக் கூடாது என்ற ஒரு வலியுறுத்தலும் மிக முக்கிய வலியுறுத்தலாக இன்று திருச்சி KK நகரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.